நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் குரூப் 4 தேர்விற்கு மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் பகுதியிலிருந்து நம்ம ஒவ்வொரு தலைப்பாக வீடியோ பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு பட்ஜெட்டில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதில் நம்மளுடைய குரூப் 4 தேர்விற்கு எதெல்லாம் பயன்படும், எக்ஸாமில் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு சில கண்டென்ட் தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இதில் ஒரு 15 விஷயங்கள் வரும். அந்த 15 விஷயங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாக குரூப் 4 தேர்வில் இந்த ஒரு தலைப்பிலிருந்தும் நம்ம வினாக்கள் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே தமிழ்நாடு அரசினுடைய தினங்கள், இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு அரசு நிறைய தினங்கள் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த என்னென்ன தினங்கள், யாருடைய பிறந்தநாள் நினைவு நாளில் அந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது, எந்த வருஷம் அதை அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். தமிழ்நாடு அரசின் தினங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 2024 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட். அதில் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு என்னென்ன கேள்விகள்லாம் வரலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லணும் அப்படின்னா பட்ஜெட் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 202. ஓகேவா? ஸோ 202 மாநில பட்ஜெட்டுங்க. நீங்கள் உடனே மத்திய பட்ஜெட்டுக்கு போயிடக்கூடாது. நான் சொல்கிறது மாநில பட்ஜெட். ஓகேவா? ஸோ மத்திய பட்ஜெட் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன சார் அப்படின்னா என்னதுங்க? 112 இல்லையா? ஸோ மத்திய பட்ஜெட் பற்றி சொல்லக்கூடியது 112. மாநில பட்ஜெட் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 202. இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தது யார், அதாவது இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். அவர் தான் தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கார். அவர் தாக்கல் செய்த முதல் பட்ஜெட் இது தாங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட்டும் முக்கியமானது. ரைட். மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்த முதல் பட்ஜெட் இது தான். ஓகே, ரைட். இப்போ மாணவர்களுக்கான ஒரு கேள்வி, சுதந்திர இந்தியாவில் பட்ஜெட் தாக்கல் பண்ணது யார்? ஓகேவா? சுதந்திர இந்தியாவில் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார்? ஸோ இந்த கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத மாணவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, சரி, ரைட், லீவ் இட். ஸோ இந்த பட்ஜெட்டுடைய தீம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பட்ஜெட்டுக்குமே ஒவ்வொரு தீம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பட்ஜெட்டுக்கான தீம் என்ன சார் அப்படின்னா, தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. ஓகேவா? ஸோ தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படிங்கிற தீமில் தான் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசினுடைய வளர்ச்சி விகிதம், க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரோத் ரேட் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னா 8.19% இருக்கும். தமிழ்நாடு அரசின் வளர்ச்சி விகிதம் 8.19% இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது. ஸோ அது 15.14% இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. வளர்ச்சி விகிதம் இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட் 8.19 15.14 இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது எந்த தலைப்பின் கீழாக தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு இந்த சைடில் எழுத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாபெரும், ஓகேவா? ஸோ மாபெரும் 7 தமிழ் கனவுகள். ஓகேங்களா? ஸோ மாபெரும் 7 தமிழ் கனவுகள், அதாவது சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, இதில் சும்மா கேட்டு வச்சுக்கோங்க. கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழ் பண்பாடும் அப்படின்னு சொல்லி இந்த 7 தலைப்புகளின் கீழாக தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கக்கூடிய எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த 7 டைட்டிலுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ மாபெரும் 7 தமிழ் கனவு அப்படிங்கிற பெயரில் இந்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக சார் அப்படின்னா, இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்னு நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று
இப்போ கல்லூரியில் பயின்றக்கூடிய மாணவிகளுக்கு ரைட், மாணவர்கள் வராது இதில், மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். இது வந்து ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் இல்லையா? ஸோ அதே போல் தான் இந்த தமிழ் புதல்வன், அதே கான்செப்ட் தாங்க. 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிச்சிருக்கணும். கல்லூரி படிக்கும்போது மாதம் 1000 ரூபாய். ஸோ புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது மாணவிகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டம். அதே தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கடுத்து 2வது பாயிண்ட்டு, தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், ரொம்பவே அருமையான ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வறுமை ஒழிப்பு சம்மந்தப்பட்டது, வறுமை ஒழிப்பு தொடர்புடையது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது வறுமை ஒழிப்பு தொடர்புடையது. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சதவீத மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 2.2% மக்கள் இருக்காங்க. அதாவது 5 லட்சம் குடும்பங்கள். சரிங்களா? வறுமை கோட்டுக்கு கீழே 2.2% மக்கள், அதாவது 5 லட்சம் குடும்பங்களுக்கு அரசினுடைய அனைத்து நலத்திட்டங்கள் மூலமாகவும் அவர்கள் வறுமையிலிருந்து மீண்டு வருவதற்கான விஷயங்களை செய்து தரக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. ஓகே. ஸோ முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது வறுமை ஒழிப்பு, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அரசின் திட்டங்கள் வாயிலாக அவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ 3rd ஒன் என்ன அப்படின்னா குடிசை இல்லா தமிழகம் திட்டம். குடிசை இல்லா தமிழகம் திட்டம், இது வந்து பழைய பேருங்க, அதனால் இதை அப்படியே அடிச்சு விட்ருங்க. இந்த திட்டத்துடைய புதிய பேர் என்ன சார் அப்படின்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டம். சரியா? ஸோ பழைய பேரை நான் அடிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. புதிய பெயர் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். இது என்ன சார் இது அப்படின்னா 2030க்குள்ளே 8 லட்சம் வீடுகள் கட்டி குடிசை இல்லா தமிழகம் அப்படிங்கிற நிலையை அடையணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கும். அதற்காக ஒரு வீட்டுக்கு 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர்கள் அரசு சார்பில் நிதியுதவி வழங்குறாங்க. சரியா? ஸோ அப்போ 2030க்குள்ளே 8 லட்சம் வீடுகள், கான்கிரீட் வீடுகள் கட்டி குடிசை இல்லா தமிழகம் அப்படிங்கிற நிலையை உருவாக்கணும். அந்த திட்டத்துக்கு பேர் தான் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். ஸோ இதில் வந்து எவ்வளோ வேணால் எது வேணால் கேள்வி கேட்கலாம். எத்தனை லட்சம் வீடுகள் கேட்கலாம், அதே மாதிரி இது எத்தனை லட்சம் குடும்பங்கள் அப்படின்னு கேட்கலாம். வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். 2.0, 2.1, 2.22 அப்படின்னு சொல்லி எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். அதனால் கொஞ்சம் கவனித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ 4வது பாயிண்ட்டு, கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓப்பன் ஏர் மியூசியம். ஓகேவா? ஸோ கீழடி எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் 17 கோடி ரூபாய் செலவில் கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே பார்வைக்கு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரைட். ஸோ அதற்கடுத்த முக்கியமான பாயிண்ட்டு நெய்தல் மீட்சி இயக்கம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம்ங்க, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தல் மீட்சி இயக்கம். இந்த நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தற்பொழுது மொத்தம் எத்தனை கடற்கரை மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னா 14 கடற்கரை மாவட்டங்கள் இருக்கும். இந்த 14 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 8 கடற்கரைகளை மேம்படுத்தி கடல்சார் பொருளாதாரத்தை மீட்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் இருக்கும். ஸோ 8 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்று பெறுவதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கி அந்த கடற்கரைகளை மேம்படுத்தி அதன் மூலமாக ப்ளூ ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, நீலக்கொடி சான்று இல்லையா? ஸோ ப்ளூ ஃப்ளாக், அந்த நீலக்கொடி சான்று பெற்றதன் மூலமாக அதன் மூலமாக அந்த கடற்கரைகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இந்த நெய்தல் மீட்சி இயக்கம் கடல்சார் கடற்கரை வளங்களை மீட்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் பார்க்கப்படும். ஓகே, ரைட். ஸோ அதற்கடுத்தது இரட்டை காப்பியங்கள் மொழிபெயர்ப்பு. ஸோ இரட்டை காப்பியங்கள் அப்படின்னா என்ன சார்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும். இது ரெண்டும் மொத்தமாக 25 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுது. சரிங்களா? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் 25 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது. அதற்காக தமிழ்நாடு அரசு 2 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. ரைட். ஸோ அதற்கடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், இது கூட கேட்கலாம் நிச்சயமாக. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய 100 மாநாடு. ஓகேவா? அதாவது 1924 தான் தயாராம் ஷஹானி அப்படிங்கிறவர் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய கண்டுபிடிப்புகளை வெளியிடுவதற்கு தெரிய வைப்பார். எப்போ அப்படின்னா 1924. ஸோ இப்போ 2024 நம்ம வந்துட்டோம் இல்லையா? அதனால் அதனுடைய
சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய நூற்றாண்டு மாநாடு ஒன்று 2024ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ நூற்றாண்டு மாநாடு எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா சென்னையில். அதே போல் உலக புத்தொழில் மாநாடு, ஸ்டார்ட் அப் சம்மிட். ஓகேவா? ஸோ புத்தொழில் அப்படின்னா ஸ்டார்ட் அப் அப்படிம்பாங்க. உலக புத்தொழில் மாநாடு அப்படிங்கிறது தமிழகத்தில் முதல் முறையாக 2025 சென்னையில் நடைபெற இருக்கிறது. உலக புத்தொழில் மாநாடு தமிழகத்தில் முதல் முறையாக 2025 சென்னையில் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அதற்கடுத்தது கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையம். கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா கோவையில். ரைட்டா? கோவையில். ஸோ மிகப்பெரிய அளவில் கலைஞருடைய நூலகமும் அவருடைய பெயரில் ஒரு அறிவியல் மையமும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. அதற்கடுத்தது தமிழகத்தினுடைய 4 இடங்களில் 4 முக்கியமான இடங்களில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கண்டென்ட்டுமே ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான். காரணம், இந்த 4ல் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வேறு பேரை கொடுத்துட்டு நமக்கு ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழகத்தினுடைய 4 இடங்களில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன இடங்கள் அப்படின்னா சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி. ஓகேவா? ஸோ சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி இந்த 4 இடங்களில் ஒலிம்பிக் அகாடமி ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதற்கடுத்தது இந்தியாவினுடைய முதல் நீர் விளையாட்டு அகாடமி. முதல் நீர் விளையாட்டு அகாடமி எங்கே அமைய உள்ளது அப்படின்னு சொன்னால் ராமநாதபுரத்தில். இந்தியாவிலே இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவின் முதலாவது நீர் விளையாட்டு, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அப்படிம்பாங்க, நீர் விளையாட்டு அகாடமி எங்கு அமைய உள்ளது அப்படின்னா ராமநாதபுரத்தில் அமைய உள்ளது. ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு, திருநங்கைகளுடைய உயர்கல்வி தொடர்பான அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. அவங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டு கல்லூரிக்கு சென்று படித்தால் மட்டும் போதும், அவர்களுக்கான மற்ற அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். ஸோ திருநங்கைகள் உயர்கல்வி திட்டம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இப்போ தான் நம்ம திருநங்கைகள் பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருப்பேன், மறக்காமல் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு தொல்கொடி திட்டம். ஓகேவா? ஸோ தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது பழங்குடியினர் குடியிருப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ பழங்குடியினர் வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்புகளில் தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது. பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் இருக்கும். ஸோ அதற்கடுத்தது சமூக பாதுகாப்புத்துறை அப்படிங்கிற பேர் மாற்றப்பட்டு அந்த துறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா குழந்தைகள் நலன் துறை என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சமூக பாதுகாப்புத்துறை அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டு குழந்தைகள் நலன் துறை அப்படின்னு சொல்லி அந்த துறையானது அழைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் விண்வெளி பூங்கா. ஓகேவா? ஸோ விண்வெளி பூங்கா தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரன் பட்டினத்தில் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ விண்வெளி பூங்கா தமிழகத்தினுடைய குலசேகரன் பட்டினத்தில் அமைய உள்ளது. குலசேகரன் பட்டினம் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இந்த விண்வெளி பூங்கா அப்படிங்கிறது டிட்கோ. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், இந்த டிட்கோ அப்படிங்கிற அமைப்பு மூலமாக, நிறுவனம் மூலமாக இந்த விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட்டு, தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு செயற்கை நுண்ணுறிவு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இயக்கத்துக்கு தலைவர் யார் அப்படின்னா நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் தலைவராக இருப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இயக்கம் அதுக்கு யார் தலைமையில் அமைக்க போகிறாங்க அப்படின்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைக்க போகிறாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் பட்ஜெட்டுடைய ஓவரால் கண்ணோட்டம். ஸோ மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள், நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இந்த பட்ஜெட்டை அறிவிக்கும் பொழுது ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த திருக்குறளையுமே மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன திருக்குறள் அப்படின்னா காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லேனல். ஓகேவா? ஸோ காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லேனல் மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள். அந்த திருக்குறளையும் கேட்கலாம், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் தமிழ்நாடு பட்ஜெட்டினுடைய ஷார்ட் நோட்ஸ் நமக்கு குரூப் 4 தேர்விற்கான எக்ஸாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.